ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து இங்கே ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இங்கே சஸ்டெயின் பண்ணி மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கால் ஆப்ஷனுக்கான ட்ரேடு. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த ஒரு லெவலையும் பிரேக் பண்ணி இங்கே சஸ்டெயின் பண்ணாங்கனாலும் கால் ஆப்ஷனுக்கான ட்ரேட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ லோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோ வச்சுருக்காங்க. ஸோ நியர்லேயே வந்து ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா புட் ஆப்ஷனுக்கான ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய டேட்டாவை வந்து ரெஃபர் பண்ணிட்டு தான் இந்த ட்ரேடு வந்து என்ட்ரி அப்படிங்கிறது நான் ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இங்கே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் ஃபால் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து எப்போதுமே வந்து கரெக்டாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக முக்கியமான டேட்டா வந்து பியரிஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ட்ரி அப்படிங்கிறது வந்து நான் ட்ரை பண்ணுவேன். இந்த லெவல்லாம் மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைங்கிறது இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க, லோங்கிறது இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜியே இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணலான்னா கிளியரான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். தொடர்ந்து நீங்கள் என்ன ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் சரி, அதை வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி ட்ரை பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து சின்சியராக இந்த ஃபீல்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். உங்களுடைய ஒரு டெடிகேஷன் தான், பொறுமை தான் இதுக்கு முக்கியம். ஓகேங்களா? அதை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ, அப்சர்வ் பண்ணுறீங்களோ, அதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொட்ட போகுது. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன்னு சொன்னோன்னே அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வியூஸ் போச்சு. வேறு எந்த விதமான மந்திரமும் வந்து கிடையாது. நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து மந்திரம் பண்ணுறது, செய்வன வைக்கிறதுலாம் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய உழைப்பு தான் முக்கியம். நம்மளுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அதுதான் வந்து முக்கியம். ரொம்ப பொறுமையாக கற்றுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் பண்ணினா தான் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இருந்தாலும் அப்போ தான் ஒர்க் ஆகும். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்து மைண்டில் வந்து ஏற்றி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். இல்லைன்னா கடவுளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துட்டு போனாலும் நீங்கள் ஃபெயிலியர் தான் ஆவீங்க. இங்கேயுமே நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இங்கேயே இருக்குது. மார்க்கெட் அதில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணி கீழே வச்சாலுமே நம்ம என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லோ இங்கே இருக்குது, இந்த லோ வரைக்கும் வரணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது. இந்த ஒரு லெவல் வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னா இந்த சப்போர்ட்டோ அல்லது இந்த சப்போர்ட்டுக்கோ வரணும். இதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சாங்கன்னா இங்கேயே வந்து நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷனுக்கான ட்ரேடை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே முக்கியமான வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அங்கே வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, ரிஜெக்ட் ஆகுறாங்க. இங்கே ஒரு சப்போர்ட் லைன், இங்கே ஒரு சப்போர்ட் லைன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி போனால் தான் மார்க்கெட் வந்து மேலே போக முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான ஏரியாவாக இருக்கிறதுனால இதை மேலேயோ கீழேயோ மார்க்கெட் கட் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணாமல் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். ஸோ என்னுடைய ட்ரேட் வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். நான் என்னுடைய ட்ரேடை வந்து இந்த கேண்டிலில் கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இப்போது கீழே தான் வராங்க. இந்த ஒரு லெவல் வரைக்குமா ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரணும். அதை பிரேக் பண்ணி வர்றப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் வருவாங்க. லோங்கிறது இங்கே இருக்குது, நம்ம ஸ்ட்ராட்டஜி படி போட்டிருக்கோம். இந்த ஒரு லெவல் வரணும். இல்லைனாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. டேட்டாவும் வந்து பியரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் சின்னதாக கீழேயாவது வரணும், பார்க்கலாம். இந்த ஒரு லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான லெவல். இது வரைக்கும் மார்க்கெட் வரணும். இங்கே வரும்பொழுது பாருங்கள், நல்லா வந்து மேல் நோக்கி போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு லெவல் வந்தாங்கன்னா ஸோ அகெயின் வந்து ஒரு ரிவர்சல் வேணால் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இங்கே வந்தப்போ அகெயின் மேலே போயிருக்காங்க, இங்கே வந்தப்போ மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த இடமும் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே தான் போயிட்டு இருந்திருக்காங்க. நம்ம சொன்ன அந்த பிளேஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னுடைய ட்ரேடை வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ மார்க்கெட் இந்த ஒரு லெவலை பிரேக் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு லெவல் வந்துட்டு இங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இங்கே சஸ்டெயின் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணலாம், அல்லது சஸ்டெயின் பண்ணி ரிவர்ஸ் ஆகலாம். சூப்பரான ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் வந்து ஒரு லாஸ் வந்துச்சுன்னா
அதை அன்னைக்கே ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அதில சூப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிறது புக் பண்ணிட்டோம். எனக்கு வந்து ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஹிட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 டேட்டாவ பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு பியரிஸ் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த டேட்டா வந்து சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகலாம். ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.